மாற்றம் அது என்ன தெரியுமா? குறிப்பாக இலங்கையில் நம்ம எதிர்பார்த்த மாற்றம் என்ன தெரியுமா? உன்னை முஸ்லீம் சொல்லுவான், நீ தனியாக போயிடாத. உன்னை தமிழன் சொல்லுவான், தனியாக போயிடாத. உன்னை சிங்களவன் சொல்லுவான், தனியாக போயிடாத. நம்ம எல்லாருமே ஒன்று. இப்போது நமக்கு எதிரி ராஜபக்சே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்கு தலைவருக்கு எதிராக எல்லாருமே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது. தமிழர்கள் கொன்று குவிக்கப்படும் போது அங்கே இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கவில்லையே அப்படிங்கிற ஆதங்க குரல் ஒரு ஓரமாக இருந்தாலும் இன்னைக்கு இலங்கை கொஞ்சமாக விழிப்படைந்திருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மனதுக்கு இதமான ஒரு செய்தியாக இருக்கிறது. என்னதான் பிரச்சனைகள் பெரிதளவில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிளவுபடாமல் ஒற்றை இலக்காக போராடி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி. சில இளைஞர்களுடைய அந்த கர்ஜிக்கும் குரல். ரோட்டில் நின்று ஒருத்தர் சொல்கிறார், நம்ம முஸ்லீம் கிடையாது, நம்ம தமிழன் கிடையாது, நம்ம சிங்களவன் கிடையாது, நம்ம இந்த மண்ணில் தான் பிறந்தோம், நம்ம இந்த மண்ணில் தான் சாகணும், இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக முடியாது, இந்த மண்ணை சரியான தலைவர்களால் ஆள வைக்க வேண்டும், அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இலங்கை அது நாளைக்கு எந்த நாடாக வேணாலும் இருக்கலாம். தலைவர்கள் சரியில்லை என்றால், குடும்ப ஆட்சி குடும்பத்துக்கு மட்டுமே சொத்து சேருகிறது என்றால் நிச்சயமாக இலங்கை போல நிலைமை எல்லா இடங்களுக்கும் வந்தே தீரும். இது இலங்கைக்கான அப்டேட். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். யூ சோல்ட் எவ்ரிதிங் டு சீனா அப்படிங்கிறது தான் இப்போ பரவலாக பேசப்படுற ஒரு வாக்கியம். எல்லா வளத்தையும் எல்லா நிறுவனங்களையும் நீ சீனாவுக்கு வித்துட்டு இப்போ இலங்கைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறியே, இதெல்லாம் சரியா ராஜபக்சே ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுடைய நாடாளுமன்றம் கூட்டப்படுகிறது. அப்படி கூட்டப்படும் போது கோத்தபய ராஜபக்சே வரவில்லையாம். அப்படி வராததுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹைவே மினிஸ்டர்ஸ் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, புதுசாக ஒருத்தரை தீர்மானிச்சிருந்தாங்களே, அவர் வந்து சொல்கிறார், எப்பா ஜனாதிபதிலாம் வரமாட்டார், அதே மாதிரி ஜனாதிபதி ரிசைன் பண்ணியும் போக மாட்டார், அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை பார்த்து கொள்வார், எந்த அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் சாவதும் மக்கள் போராடுவதும் அங்கே பெருசாக தெரியலை. நல்லா யோசிங்க. என் பதவி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவன் ஒரு தலைவனா? அந்த தலைவனுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான அரசியல் வியாதிகள் இருக்கும் வரை இலங்கை கிடையாது. எல்லா இடங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. ஸோ ஒரு தலைவன், அந்த தலைவன் எப்படி யாருக்காக உழைக்க வேண்டும்? மக்களுக்காக இருந்திருக்க வேண்டும். மக்கள் போராடுறாங்க. கோத்தபய ராஜபக்சேனுடைய பலவிதமான சிற்பங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய பொம்மையாக இருக்கட்டும், நடு ரோட்டில் தொங்கவிடப்படுகிறது. இது எதிரி நாட்டவர்களோ இல்லாட்டி படையெடுத்தவர்களோ செய்யலை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே வேலை இல்லாமல், பசியா, பட்டினியா, கரண்ட் இல்லாமல் ரொம்ப பெரிய அவதியில் இருக்கக்கூடிய மக்கள் செய்து வரக்கூடிய சில விஷயங்கள் தான் இது. நடு ரோட்டில் கோத்தபய ராஜபக்சேலேருந்து ராஜபக்சே ஃபேமிலியினுடைய எல்லா பதாகைகளும் அங்கே தீ வைத்து எரிக்கப்படுகிறது. நிறைய செருப்படி அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி வலம் வருகிறது. அடுத்ததா நாட்டில் உணவு தட்டுப்பாடு வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்னைக்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் பெரிய ஒரு டிஸ்கஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம் வந்துருமோ அப்படிங்கிறது தான். இப்போ உணவுக்கு விலை மட்டும்தான் அதிகரித்திருக்கிறது, ஆனால் உணவு இல்லாமல் கிடையாது. ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது, அங்கே உணவே இல்லாமல் இருக்க போகிறது, உணவு பஞ்சம் வரப்போகுது. இதை இலங்கை அரசாங்கம் எப்படி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நாட்டில் போட்டிருந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ போராட்டம் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா நிலைமை மோசமடைந்தால் இலங்கையினுடைய விமான நிலையங்கள் பூட்டப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த விமான நிலையங்கள் பூட்டப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும், அதே மாதிரி இலங்கையினுடைய அமைச்சர்கள் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் நாட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்கயா அப்படின்னு சொல்கிற நேற்றைய அப்டேட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இவங்களுக்கு தெரியும், நிலைமை மோசமடைந்தால் விமான நிலையங்கள் பூட்டப்பட்டு விடும், விமான நிலையங்கள் பூட்டப்பட்டு விட்டால் இலங்கையை விட்டு வெளியில் எங்கேயும் செல்ல முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்க, அவங்கள பணக்காரர்கள் இல்லாட்டி இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அவங்க மட்டும் அவங்களுடைய உறவினர்கள் அவங்களெல்லாம் எங்கே கொண்டு போகிறாங்க, வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்கிறார்கள். இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதான் இப்போது சாதாரண மக்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தாக இருக்குது. நாங்கள் இங்கே அவதிப்பட்டு இருக்கோம், நீங்கள் மட்டும் ஒய்யாரமாக அங்கிட்டு போயிடுறீங்களாடா அப்படிங்கிற கேள்வியை இப்போ எல்லாருமே கேட்டு வராங்க. கோ ஹோம் கோத்தா அப்படிங்கிறது பெரிய ஹேஷ்டேக்காக இன்றைக்கி ட்ரெண்ட் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஜனாதிபதி, இந்த ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதிராக பொது பணித்துறை அப்படிங்கிறவங்க பெரிய அளவு போராட்டம் நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2,47,000 ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டாஃப்ஸ் ஒரு 16,000 பேர், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக, கோத்தபய ராஜபக்சேக்கு எதிராக, இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும், இதற்கு ஆதரவாக மாணவர்கள் பல நபர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு அப்டேட்டடாக வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பொதுப்பணித்துறை மட்டும் அவங்களுடைய ஸ்ட்ரைக்கை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இலங்கை ஸ்தம்பித்து விடும். 2 விஷயம் இருக்குங்க. மருத்துவம், மருந்து. இந்த மருத்துவம் சரியாக வேலை செய்யலைன்னா கண்டிப்பாக அந்த நாட்டில் பிரச்சனை வரும்.
அதே மாதிரி படிப்பு அங்கே சரியாக வேலை செய்யலைன்னா பிரச்சனை வரும். படிப்பு உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, ஏன்னா பேப்பர் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மஷி இது எதுவுமே நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியாது, ஸோ எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன இலங்கை அரசாங்கம் இப்போ மாணவர்கள் தெருவில் வந்து போராடிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருமே சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க மக்கள், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மருந்து அப்படிங்கிறது கிடையாது. $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான அந்த மருந்து இந்தியா கூட அவங்க ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த மருந்து இந்த வாரம் அங்கே செஞ்சு விடும். அதுவரையிலும் இலங்கையினுடைய அந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாருமே போராட்டத்தில் குதிக்கிறாங்க. ஸோ பொதுப்பணித்துறை போராட்டத்தில் குதிக்கிறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க, இன்னொரு பக்கமாக டாக்டர்ஸ் நர்சஸ் இவங்க போராட்டத்தில் குதிக்கிறார்கள். அடுத்ததாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இன்னைக்கு 2-3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய மகன்கள் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மட்டும் யூனிஃபார்மில் இல்லைனா எங்கள் கூட வந்து போராடி இருப்பார், நாங்கள் எங்கள் குடும்பமாக வந்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல்லிக்கட்டில் எப்படி ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய குரல் பெரிய அளவு ஒலித்ததோ அதே மாதிரி அங்கேயும் பல போராட்டத்தில் பல காவல்துறை அதிகாரிகளும் அவங்களுடைய சப்போர்ட்டை தெரிவித்து வருகிறார்கள். இன்னொரு வீடியோ, அதாவது இங்கேருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன சாதாரண மண்ணா? தலைவர் பிறந்த மண். அங்கே தலைவர் ட்ரைனிங் எப்படி கொடுத்து வச்சிருக்காரு தெரியுமா? அது பழைய வீடியோவா புதிய வீடியோவாலாம் நமக்கு தெரியாது. போலீஸ் இங்கேருந்து துப்பாக்கிச்சூடு, கண்ணீர் புகை கொண்டு இதெல்லாமே வீசிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒத்த குண்டு தான் வருது, அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஓடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஆயுத புரட்சியாக மாறிவிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சொல்லப்போனால் அடுத்ததாக இது ஆயுத புரட்சியாகத்தான் மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இலங்கை இதற்கு சரியான முடிவு கட்டவில்லை என்றால் இது ஆயுத புரட்சியாக மாறும். ஆயுத புரட்சியாக மாறியது என்றால் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இது மாறி நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கு முன்னாடியே கோத்தபய ராஜபக்சே ராஜினாமாலாம் பண்ணிட்டார்னா பெரிய பிரச்சனையிலேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எனக்கு பதவி, இந்த நாற்காலி, இந்த அரசியல் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ராஜபக்சே ஃபேமிலி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இதை விட பெரிய தண்டனைகள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அடுத்ததாக ரஷ்யா மற்றும் உக்ரைன். இங்கே ரஷ்யர்களும் உக்ரைனியர்களும் தான் கூடுதலாக அங்கே டூரிஸ்ட்டாக வந்து இருக்காங்க. அவங்களுக்கு விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்த இலங்கை அரசாங்கத்தால் இப்போ அந்த டூரிஸ்ட்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற வேறொரு கேள்விக்குறியுடன் அந்த இலங்கை அரசாங்கம் காத்து வருகிறது. சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டுக்கும் இது மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. அதுக்கு முன்னாடியே சர்ச்சில் ஒரு குண்டு வெடித்தது அப்படின்னு சொல்லி சுற்றுலா அப்படிங்கிறது முடங்கியது. அதன் பிறகு கொரோனா வந்துச்சு, சுற்றுலா முடங்கியது. அதன் பிறகு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, சுற்றுலா முடங்கியது. இப்போது மறுபடி உள்நாட்டு பிரச்சனை, சுற்றுலா முடங்கி இருக்கிறது. சுற்றுலா தான் அங்கே மெயினான ஒரு சோர்ஸ் இன்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ரொம்ப பெரிய அளவு முடங்கி இருப்பதால் மறுபடியும் இலங்கையினுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா அவங்களுடைய ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகத்தை கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறாங்க, மறுபடியும் ஆன் பண்ணுறாங்க, நிப்பாட்டுறாங்க. அங்கே எல்லாருக்குமே லாஸ். கடைசி 6 தினங்களாக பெரிய அளவு பங்கு வர்த்தகம் அப்படிங்கிறது அங்கே ரத்த கலரியாக ஓடி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியை ரிவோக் பண்ணதுலேருந்து நிறைய நபர்களுடைய போராட்டம் அதிகரிக்கும். அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சட்டத்தை கையில் எடுக்காதீர்கள் அப்படிங்கிற கோரிக்கையுடன் காவல்துறை அதிகாரிகள் நிறைய பரப்புரை செய்து வருகிறார்கள். அடுத்ததாக விவசாயிகள். அந்த விவசாயிகள் அங்கே ஆர்கானிக் ஃபார்ம் தான் வேணும், 100% நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணணும், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய இயலாமையை விவசாயிகளுடைய தலையில் சுமத்தினார்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அரசாங்கத்தினுடைய இயலாமை என்ன? அங்கே இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் வாங்கினா டாலர் செலவழிக்க வேண்டியிருக்கும், டாலர் கையில் இல்லை, ஸோ ஃபெர்டிலைசர் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து யார் அங்கே பெரிய அளவு பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த விவசாயிகள். சரியான பயிரிடுதல் கிடையாது. அந்த பயிரிடுதலும் ஆர்கானிக்னா ரொம்ப நாள் பிடிக்கும். அந்த ஈல்டு அப்படிங்கிறதுலாம், அந்த விளைச்சல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஸோ அதற்கான விலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அங்கே மக்கள் வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. எப்படி விலை கொடுத்து வாங்குவாங்க? 1 கிலோ ஆப்பிள் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஃப்ரூட், காய்கறியினுடைய விலைகள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவு விலை உயர்ந்திருக்கிறது. ஸோ இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளையும் பாதித்திருக்கிறது. குழந்தைகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள், மருத்துவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் பாதிப்படைந்திருக்கிறார்கள், ஆசிரியர் பெருமக்கள். அதன் பிறகு 2009 யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் மருத்துவமனைகள் மீது நீங்கள் குண்டுகளை வீசலாம், அதுவும் குண்டுகள் வீசக்கூடிய இலக்கு தான் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த கோத்தபய ராஜபக்சே. அந்த கோத்தபய ராஜபக்சே எப்படி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இது எல்லாமே எழுப்பி இருக்கிறது. அடுத்ததா இந்தியாவினுடைய லோக்சபா எம்பி ஒருத்தர், எப்பா இலங்கையில் இப்படி படுமோசமான நிலைமை போயிட்டு இருக்கு, அதை பற்றி இந்தியா உடனே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இதை டிஸ்கஸ் பண்ணும், கண்டிப்பாக சீக்கிரமாக டிஸ்கஸ் பண்ணும். ஏன்னா சீனாவினுடைய தலையீடை யார் விரும்பவில்லை, இந்தியாவும் விரும்பவில்லை, இலங்கையை நேசிக்கும் எந்த மனிதரும் விரும்பவில்லை. இந்தியா இதற்கான சொல்யூஷனுடன் இலங்கையை சீக்கிரமாக சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அடுத்ததா பொலிட்டிக்கல் டெட்லாக் அப்படிங்கிறது தான்.
இலங்கை இப்போ சுற்றி இருக்கிறது எல்லாமே பொலிட்டிக்கல் டெட்லாக். பெரிய அளவு அங்கே கிரைசிஸ் இருக்குது, எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குது, எமர்ஜென்சி இருக்குது, ஹெல்த் எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு லாங் விஷன் கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒரு பொலிட்டிக்கல் டெட்லாக் இருப்பதையும் நம்மால் உணர முடிகிறது. கடைசியாக நான் சொன்ன ஆயுத மோதல் தான். இந்த ஆயுத மோதல் நான் சொல்லும்போது வேணால் உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக இருக்கலாம், என்னப்பா இப்படிலாம் ஆயுத மோதல் வந்துருமா அப்படின்னு சொல்லி. வேணும்னா நினச்சி பாருங்கள், இன்னும் இந்த பிரச்சனை 2-3 தினங்கள் நீண்டால் கூட இது ஆயுத போராட்டமாக மாறிவிடும். அதற்கு முன் அங்கு இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அதற்கு ஒரு சரியான சொல்யூஷனை தேடிப்போங்க. இலங்கை மக்கள் இதை கேட்கிறீர்கள், இல்லாட்டி வேறு மொழியினர்கள் இதை கேட்கிறீர்கள் அப்படின்னா நான் வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட், இப்போதைக்கு நமக்கு தமிழா சிங்களமா இந்த வித்தியாசத்தை பார்த்தோம் என்றால் இப்போ இருக்கிற அந்த பிரச்சனையில் மேலும் அது பிரச்சனையாக மாறும். இப்போ நம்ம தாய்நாட்டை நேசிக்க வேண்டும், தாய்நாட்டை காப்பாற்ற வேண்டும். அதற்காக நம்ம ஒரே அணியில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இலங்கையை காப்போம், சேவ் அவர் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.